இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் ஹோண்டா கம்பெனியுடைய SP125 பைக்கை பத்தி, ரெண்டாவது விஷயம் இந்த வண்டியோடைய கஸ்டமரை பத்தி. ஏன் அப்படின்னா நம்மளோட பல வீடியோல அதாவது கஸ்டமர் வந்து சரியா மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம ஒரு பெரிய குறிப்பா காமிச்சிருப்போம். ஆனா எந்த அளவுக்கு வண்டி மேல பிரியமா மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த வண்டியை நாங்க காட்ட போறோம். இந்த வண்டியில என்னென்ன கம்ப்ளைண்ட், இந்த கஸ்டமர் அதுக்கு எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு வரும்பொழுதே நம்மகிட்ட என்னென்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு வண்டியை எந்த அளவுக்கு லைக் பண்ணணும், தன்னோட வண்டியில என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறத எப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமா இந்த கஸ்டமர் இருப்பாரு. ஸோ வாங்க இந்த வண்டியை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வண்டி வந்துட்டு ஹோண்டா கம்பெனியுடைய SP125 வண்டி. இந்த வண்டி வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து டோட்டலா 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த கஸ்டமர் வந்துட்டு கரெக்டா 18,000 கிலோமீட்டர்ல சர்வீஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காப்ல. அதனால கரெக்டா 18,000 கிலோமீட்டர்ல கொண்டாந்துட்டு இருக்காரு. இந்த 18,018ங்கிறது அவர் வீட்டுல இருந்து ஓட்டிட்டு வந்த தூரமா கணக்கு பண்ண தூரமா இருக்கும். இப்போ முதல் விஷயம் 18,000த்துல எனக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த கஸ்டமர் சொன்னாரு. அதே மாதிரி 18,000த்துல கொண்டாந்து இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்கறத விட அவர் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அதுக்கு என்னென்னலாம் சொன்னாரு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், வண்டியோட வேலைக்கு வரும் பொழுதே அவர் வாங்கிட்டு வந்த விஷயங்களை ஃபுல்லாக காமிச்சிடறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். 876 இதோட எம்ஆர்பி. செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலை. ஆனால் கஸ்டமர் வாங்கிட்டு வந்துருக்கிறது செயின் ஸ்ப்ராக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்ஜின் ஆயில், ஹோண்டாவோட இன்ஜின் ஆயில், இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 716. இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃபோர்க்கு ஹேண்ட்லிங்காக ஃபோர்க் ரேசர் கிட்டு, அதாவது அவர் கனெக்ட் பண்ணது எப்படின்னா பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற காரணத்துக்காக ஃபோர்க் ரேசர் கிட்டு பாருங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. 369 எம்ஆர்பி, எல்லாமே ஹோண்டா ஒரிஜினல். அதுக்கு அடுத்தபடியாக வண்டிக்கு ஏர் ஃபில்டர் பாருங்க 149 ஹோண்டா ஒரிஜினல். அதுக்கு அடுத்தபடியாக ஆக்சிலேட்டரோட ஆக்சிலேட்டர் பைப்பு 48 ரூபா. ஆக்சிலேட்டர்ல எதுவும் ட்ரபிள் இருக்குன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க போல, அதனால ஆக்சிலேட்டர் பைப்பு 48 ரூபா. இந்த பக்கெட் வரக்கூடிய லெஃப்ட் ஹேண்டிலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க 50 ரூபா. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் டிஸ்க் பேடை வந்துட்டு ப்ரிகாஷனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி டிஸ்க் பேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒரு டிஸ்க் பேடுடைய விலை 847 ரூபா ஒரு டிஸ்க் பேட்லேயே பல டைப் இருக்கு, பல வெரைட்டி இருக்கு, பல குவாலிட்டி இருக்கு. அதாவது ஹோண்டா ஒரிஜினல்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல 3 டைப் ஆஃப் எம்ஆர்பியில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்க் பேட் கிடைக்கும். அதுல இவர் இருக்கிறதுலே ஹை ரேட்டான 847 ரூபாய்க்கு உண்டான டிஸ்க் பேடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, வண்டி மேல எந்த அளவுக்கு டெடிகேஷனா இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோடைய கான்செப்டா நம்ம வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். பாருங்க, இது ஒரு 847. ஃபைனலா உங்களுக்கு ஓவராலா எவ்வளவு எம்ஆர்பிக்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்கிறது நான் ஓவரால் எம்ஆர்பியும் காமிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தபடியா இது வந்துட்டு இன்ஜின் ஆயில் மாத்திரனால ஆயில் ஃபில்டர், இந்த வண்டிக்கு ஆயில் ஃபில்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹோண்டா ஒரிஜினல் 84 ரூபா ஆயில் ஃபில்டரு. அதுக்கடுத்து இது வந்துட்டு பம்புக்குள்ள வரக்கூடிய பெட்ரோல் ஃபில்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க 306 ரூபா. அது போக விண்டு ஷீல்டு, ஃப்ரண்ட்ல வரக்கூடிய வைசர்ல வரக்கூடிய விண்டு ஷீல்டு 502 ரூபா, இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வைசர்ல வந்துட்டு கிராக் இருக்கு, சின்ன சின்ன மார்க்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு, அதனால அந்த இதெல்லாம் மாத்திருங்கன்னு சொல்லி விண்டு ஷீல்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஹோண்டா ஒரிஜினல் பிளக், ஸ்பார்க் பிளக், ஹோண்டா கம்பெனியுடைய ஸ்பார்க் பிளக். இப்போ இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எனக்கு கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டையும் மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஏன் தம்பி, கிளச் பிளேட்லாம் நல்லா தானே தம்பி இருக்கும், 18,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல ப்ரோ, நீங்க கண்டிப்பா எனக்கு கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டும் மாத்திருங்க, அடுத்த 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அதுக்காக அவர் வந்து அங்கிருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி, கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டை வந்து நான் கடையில போய் கேட்டா அதை நான் பிரிச்சு பார்த்து தான் வந்து அந்த கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டை எடுத்து தர முடியும்னு கடைக்காரங்க சொல்றாங்க. அதனால நீங்க உங்க ஷெட்ல வந்துட்டு எனக்கு வண்டியை பிரிச்சு போட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காரணத்துக்காக நான் வந்துட்டு கிளச் அசம்பிளியை பிரிச்சு அவருக்கு போட்டோவும் கொடுத்து விட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் அடுத்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட் தேவையில்ல தம்பி, வேணாம், இது தாராளமா இன்னும் 40,000-50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும், நீங்க ஒரு 30,000க்கு மேல மாத்தினா கூட பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட் வாங்க விடல. ஏன் அப்படின்னா, தாராளமா வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு, அதனால கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட் வாங்க விடல. அதுக்கடுத்து நம்மளை எப்படி ஆச்சரியப்படுத்துறாரு அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி சைலன்சர்லாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கு, அதனால சைலன்சருக்கு வந்துட்டு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. நான் சொன்னேன், இந்த மாதிரி சைலன்சர் பெயிண்டிங்லாம் நம்ம பண்றது இல்லை தம்பி,
அதை நீங்கள் தான் பர்சனலாக பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்க ப்ரோ நான் வந்தே பண்ணித்தரேன், பர்சனலாக நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, விறுவிறுன்னு அவர் ஏரியாவிலேருந்து கிளம்பி மதுரையிலேருந்து கிளம்பி வந்துட்டார். வந்து சைலன்சரை நீட்டாக வந்து தொடச்சி அதோட டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சைலன்சருக்கு ஸ்ப்ரேவும் அடிச்சிட்டாரு, ஸ்ப்ரே பெயிண்டிங்கும் பண்ணிட்டாரு. அதாவது இதுக்கு பண்ணியிருக்க ஸ்ப்ரே பெயிண்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹீட் ஆனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உரியாது. இதுக்கு கடைக்கு வரும்பொழுதே அவர் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அதாவது 2 பெயிண்ட் டப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி ஹீட் மெட்டீரியல்ஸ்க்கு ஃபுல்லாக அடிக்கிறது, அதாவது ஹீட் ஆனாலும் உரியாமல் இருக்கிறதுக்காக டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டும் அவரே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இதை தான் வந்து அவர் வந்து தன்னோட சைலன்சருக்கும் அடிச்சுட்டு போனார். அதுக்கடுத்து வந்துட்டு ஷைனிங்காக, அதாவது பம்பரு, இந்த கைப்பிடி இந்த இடத்துலலாம் வர்றதுக்காக இந்த மேட் பிளாக் இந்த பெயிண்ட்டும் அவர் தான் வாங்கிட்டு வந்தார். அவர் சொன்னது என்னன்னா, அண்ணே இந்த இடத்துலலாம் தேஞ்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துலலாம் தேஞ்சிருக்கு பாருங்க, இதெல்லாம் அடிச்சிருங்க. அது போக இந்த பம்பர் கிட்டலாம் தேஞ்சிருக்கு, இதுக்கெல்லாம் அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனார். ஸோ அவர் கொடுத்த விஷயங்கள்லாம் பார்த்து நானே வந்து மிரண்டுட்டேன், இந்த அளவுக்கு பைக்கை லவ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட்லாம் வேணாம் தம்பி நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது, ப்ரோ வேற என்ன ப்ரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். கிளச்சை பிரிச்சாச்சு தம்பி, அதனால கிளச்சை மறுபடியும் ரீஅசெம்பிள் பண்ணுறதுக்கு கிளச்சுக்கு ஒரு கேஸ்கட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் தேடி பிடிச்சி அலைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாரு. இது கிடைக்கவில்லைன்னு சொன்னார். அப்புறம் ஒவ்வொரு ஷோரூமாக ஏறி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. கிளச்சுக்கு ஒரு கேஸ்கட்டோட விலை 77 ரூபா. அதுக்கு அடுத்தபடியாக டிஸ்க் ஆயில் வந்துட்டு பழசு எடுத்துட்டு எனக்கு புதுசு ஊற்றிருங்கன்னு சொல்லி டிஸ்க் ஆயிலும் ஹோண்டா ஓயில வாங்கிட்டு வந்துட்டாரு. இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76 ரூபா. அதாவது நாங்கள் வந்து நான் மேக்ஸிமம் ஒரிஜினல் தான் போடுவேன், ஆனால் நானே பார்க்காத சில விஷயங்களை ஃபுல்லாக ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு வந்து காமிச்சாரு. இதை விட வந்து மாஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஆயில் கலட்டி விட்டோன்னா ஆயில் மாற்றுறதுக்கு புது ட்ரெயின் போல்டு பார்த்துக்கோங்க. இது ஆயில் ட்ரெயின் போல்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு வாசர் வந்துடும், 12ஆம் நம்பர் வருது. இதை வந்து கலட்டி விட்டாச்சு. இந்த கலட்டி விட்டுட்டு ஷோரூமில் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போடும்பொழுது அடுத்து இந்த ஒரு வாசரை மட்டும் மாற்றி போடுவாங்க. ஆனால் இந்த கஸ்டமரோட டெடிகேஷனை பாருங்கள், இந்த போல்டே புதுசு வாங்கிட்டு வந்துட்டார். இந்த போல்டு இந்த வாசரோட புதுசு வாங்கிட்டு வந்துட்டார். இந்த அளவுக்கு பாருங்கள் கஸ்டமர் வந்துட்டு எந்த அளவுக்கு வண்டியை வந்துட்டு பராமரிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் பதிவு. அதே மாதிரி கடைசி ஒரு பொருளை காட்ட மறந்தாச்சு. இது இருந்தால் வீல் ரப்பரு. இது வந்துட்டு எவ்வளோ 167 ரூபா எவ்வளோ போட்டிருக்கு, சரியா தெரியல, பேப்பர் பிஞ்சிருச்சு, மலையில் வந்து கொடுத்துட்டு போனார். அதனால இது 167. ஸோ மொத்தத்தில் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவருடைய கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது எந்த பொருளுமே கெட்டு வண்டி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் பொழுதே ப்ரீவியஸாக மாற்றிடுவோம் அப்படிங்கிற கான்செப்டில் அவர் வந்துட்டு வேலைக்கு கொண்டாந்துட்டார். இந்த இந்த வண்டியுடைய அணுகுமுறையை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறத காட்டிலும் ஜஸ்ட் மெக்கானிக்கிட்ட நீங்கள் வந்து ஒன்ஸ் கேட்டுக்கலாம், எதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபீலிங் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வண்டியை லைக் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம வந்து சில விஷயத்தையும் சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு ரொம்ப பிரியப்படுவாங்க, வண்டியில் வந்துட்டு ஒரு ஸ்க்ராட்சோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம கஸ்டமர் வகையிலையும் டீல் பண்ண முடியாது, நம்ம மெக்கானிக்கோட வகையிலையும் இதை டீல் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் வந்துட்டு சில பொறுப்பு இல்லாமல் வண்டியை வச்சுருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு அவேர்னஸ் வரட்டும், வண்டி எந்த அளவுக்குலாம் பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் உங்கள் கொடுத்த பொருளை ஃபுல்லாக நாங்கள் மாற்ற போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பதிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு உண்டான டைம் இல்லை. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எங்களால் வீடியோவும் சரியாக எடுக்க முடியலை. அதனால் இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு சின்ன பதிவாக நாங்கள் போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பைக்கா 360 தமிழ்.